ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்க நானும் நினைக்கிறேன். நானும் நல்லா இருக்கேன். ஓகே, இந்த விலாகில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இது வந்துட்டு எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா வீட்டிலேருந்து எங்கள் வீட்டுக்கு போகிறது தான். நான் போன விலாகில் சொன்ன மாதிரி போய் ஒரு 15 நாள் இருக்கணும்னு ஆசைப்பட்டு போனேன். ஆனால் என்னோடய தங்கம் வந்துட்டு என்னை இருக்க விடலை. புஜ்ஜி வந்துட்டு அங்கே இருக்க மாட்டேன்னு ஒரே அழுகை. எப்போ பார்த்தாலும் அழுதுகிட்டே இருந்தால், சரி இதுக்கு மேலே விட்டால் குழந்த தாங்காது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்துட்டு பாவா வர சொல்லி நான் கிளம்பிட்டேன். எங்கள் வீட்டிலேருந்து காந்திபுரத்துக்கு வந்து ஆட்டோ வச்சு தான் போனோம். அங்கேருந்து நான் பஸ்ஸில் போயிட்டோம். பஸ்ஸில் போக போக வந்துட்டு அதாவது காரமடை கிட்ட போக போக மழை பிடிச்சிருச்சு. ஆனால் காரமடையில் வந்து அவ்வளோக்கா மழை இருக்கல நாங்கள் போகிற வரைக்குமே. போய் நாங்கள் சரின்னு சொல்லிவிட்டு டூ வீலர் பார்க்கிங்லேருந்து அவர் எடுத்துகிட்டு வராரு, மழை பிடிச்சிச்சு. ஆனால் லைட்டாக தூறிட்டு தான் இருந்துச்சு. நல்ல வேலை பெரிய மழை வரல. லைட்டாக வீட்டுக்கிட்ட போக போக வந்துட்டு அந்த மழையுமே இருக்குல்ல. அதனால் வந்துட்டு ரொம்ப ரொம்ப நான் வந்து பிளஸ்டாக ஃபீல் பண்ணேன். அதுக்கடுத்து வந்துட்டு வீட்டுக்கு போய் தம்பியை விட்டுட்டு கொஞ்சம் ஃபீட் பண்ணிவிட்டு தம்பிக்கு அதுக்கடுத்து எங்கள் அத்தை மாமாட்ட கொடுத்துட்டு அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஒரு வாரம் தான் இருக்கும். அந்த ஒரு வாரத்தை அவங்க ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணியிருக்காங்க. சரின்னு சொல்லி நான் வீட்டுக்கு வந்து சண்டே போனதுனால பாவாவுக்கு வந்துட்டு, சரி வா நான் உனக்கு வந்து நான் பொரிக்கிற மீன் உனக்கு ரொம்ப பிடிக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு அங்கே மீன் எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போனார். அப்புறம் நானும் பாவா போய் மீன் எடுத்துகிட்டு வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் அவரே தான் எடுத்துகிட்டு வந்துட்டு க்ளீன் பண்ணி மசாலா தடவி எனக்கு சுட்டு எனக்கு கையில் கொடுத்துட்டாரு. அவர் சுடுற வரைக்கும் தம்பியை வந்து நான் தான் வச்சுருந்தேன். ஃபீட் பண்ணிவிட்டு விளாண்டுட்டு ஜாலியாக இருந்தால் அவர் வந்துட்டு மீன் வந்துட்டு மசாலா தடவிட்டு என் கையில் கொண்டு வந்து கொடுத்தாரு. இந்த செடி வந்துட்டு வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்தேன். அடுத்து வந்து இட்லி பூரி மீனோட சிறப்பாக சாப்பிட்டேன்.